ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேக் டேக். நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து ரீல்ஸ் பார்க்குறீங்க, வீடியோஸ் ப்ளே பண்ணுறீங்க. ஸோ அதோட குவாலிட்டி, அதாவது வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கா? ஸோ நீங்கள் வேறு ஃபோன்லலாம் ஃபேஸ்புக்கில் செக் பண்ணி பார்த்துட்டீங்க, நல்லா தான் இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் உங்கள் ஃபோனில் மட்டும் ஃபேஸ்புக் ஆப்பில் வந்து அந்த வீடியோஸோட குவாலிட்டி வந்து ரொம்பவுமே கம்மியாக வந்து ப்ளே ஆகுது. இந்த ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது நார்மலாக நம்ம ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோவோ ரீலையோ ஷேர் பண்ணும்போது சில நேரம் அதோட குவாலிட்டி வந்து ரொம்பவுமே கம்மியாகி ப்ளே ஆகுமா இருந்துச்சுன்னா, நம்முடைய மொபைல் நெட்வொர்க் வந்து ஸ்லோவாக இருந்தாலுமே, ஸோ நம்ம கவரேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே, நெட்வொர்க்கில் ஸ்பீட் கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து ஓரளவுக்கு வந்து குவாலிட்டி கம்மியாகி ப்ளே ஆகும். ஸோ உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் ப்ளே ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வந்து நீங்கள் ஸ்பீட் பண்ணிக்கிட்டீங்களா இருந்தாலுமே உங்களால் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும்போது குவாலிட்டி குறையிறது வந்து குறை செஞ்சுக்கலாம். பட் உங்களுக்கு இன்டர்நெட்டும் நல்லா தான் இருக்குது, அப்போயுமே வந்து வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்குன்னா, ஃபேஸ்புக் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைலுக்கு வந்து போங்க. போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசியை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணால் கீழே ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் அப்படின்றது கீழே மீடியா அப்படின்ற ஆப்ஷன் பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆப்டிமைஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் வீடியோஸ் டு நெட்வொர்க் கண்டிஷன் கிளிக் ஆகியிருக்குமா இருந்துச்சுன்னா, நெட்வொர்க் ஸ்பீடுக்கு ஏற்ப வந்து வீடியோ வந்து குவாலிட்டி கம்மியாகும் ப்ளே ஆகும். ஸோ ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்குமா இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ வந்து ஸ்பீடாகவும் வீடியோ வந்து குவாலிட்டியாகவும் ப்ளே ஆகும். ஆனால் இந்த இடத்துல டேட்டா சர்வரில் கிளிக் ஆகி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, நம்ம ஃபோனில் ஃபேஸ்புக்கில் டேட்டா சேவர் எனேபிள் ஆகி ரொம்பவுமே வந்து ஒரு 40% வந்து வீடியோ வந்து குவாலிட்டி வந்து கம்மியாகி தான் ப்ளே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய டேட்டா வந்து மிச்சம் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல டேட்டா மிச்சம் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு குவாலிட்டியாக தான் வீடியோ பார்க்கணுன்னா இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் வீடியோஸ் டு நெட்வொர்க் கம்படிஷனுக்கு செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வீடியோஸ் ப்ளே பண்ணி பாருங்கள், குவாலிட்டியாக ப்ளே ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ஆகுச்சா இல்லையா, உங்கள் ஃபோனில் இன்னுமே ஃபேஸ்புக்கில் இந்த ப்ராப்ளம் இருக்கான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிட்டீங்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.